الصلاة أيا بلال. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, சூரத்துல் ஹூதுல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா 105வது வசனத்திலிருந்து 108வது வசனம் வரை மறுமை நாளில் ஒரு மோமினுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதையும், மக்கள் அந்த மறுமை நாளிலே எப்படி பிரிக்கப்படுவார்கள் என்ற விஷயத்தையும், நல்லவர்கள் சுவனத்திலும் தீயவர்கள் நரகத்திலும் எத்தனை காலம் இருப்பார்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் இந்த 3 வசனங்களிலே சொல்லி காட்டுகிறான். அதுல முதலாவது வசனம், யௌம யஅதி லா தகல்லமு நஃப்ஸுன் இல்லா பிஇذனிஹ், அன்றைய நாளிலே அல்லாஹுடைய அனுமதியின்றி யாரும் யாரிடமும் பேச முடியாது. யாரும் யாரிடமும் பேச முடியாது. அப்படி ஒரு நிலைமை. ஃபமின்ஹும் ஷகியுன் வ சயீத், அன்றைய நாளிலே மக்கள் எல்லாம் 2 பிரிவுகளாக பிரிக்கப்படுவார்கள். முதலாவது துர்பாக்கியசாலிகள், இரண்டாவது பாக்கியம் பெற்றவர்கள். அல்லாஹ் அத குர்ஆன்ல ஷகியுன் வ சயீத் என்பதா சொல்லி காட்டுகிறான். ஷகியுன் என்று சொன்னால் துர்பாக்கியசாலிகள், சயீத் என்று சொன்னால் பாக்கியம் பெற்றவர்கள். இப்படி 2 விதமாக மக்களை அல்லாஹ் பிரிப்பான். சரி, ஷகி என்று சொன்னால் யார் அவன், அவனுக்கு என்ன அங்க தண்டனை என்பதை பற்றி அல்லாஹ் அடுத்த வசனத்திலே சொல்லி காட்டும் பொழுது, ஃபஅம்மல்லதீன ஷகு ஃபஃபின் நாரி லஹும் ஃபீஹா ஸஃபீருன் வ ஷஹீக். இந்த ஷகி இருக்கிறானே, துர்பாக்கியசாலி, அவன் நாளை நரகத்திலே இருப்பான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நரகத்திலே எப்படி இருப்பான் அப்படின்னு சொன்னா, பெரும் கூச்சலோடும் முணங்கி கொண்டும் அங்கே இருப்பான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பெரும் கூச்சலோடு, அந்த வேதனை தாங்க முடியாமல், அந்த நரகத்தினுடைய சூடு தாங்க முடியாமல் கூச்சலிட்டு கொண்டு முணங்கி கொண்டு இருப்பான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டிவிட்டு, அவர்கள் எவ்வளவு காலம் அந்த நரகத்திலே இருப்பார்கள் என்று சொன்னால், ஹாலிதீன ஃபீஹா மாதாமத்தி ஸமாவாத்து வல் அர்து இல்லா மாஷா ரப்புக். இந்த வானம் பூமி எவ்வளவு காலம் இருக்குமோ அவ்வளவு காலம் அவர்கள் நரகத்திலே இருப்பார்கள். இந்த வானம் பூமி எவ்வளவு காலம் நீடித்து இருக்குமோ அவ்வளவு காலம் அவர்கள் நரகத்திலே இருப்பார்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டிவிட்டு, இல்லா மாஷா ரப்புக், உங்களுடைய ரப்பு எவ்வளவு நாடுகின்றானோ அந்த அளவுக்கு அவர்கள் நரகத்திலே இருப்பார்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான். அப்ப அந்த பாக்கியம் பெற்றவர்கள் யார்? அல்லாஹ் அதையும் சொல்லி காட்டுகிறான். வ அம்மல்லதீன சுஈது ஃபஃபில் ஜன்னதி ஹாலிதீன ஃபீஹா மாதாமத்தி ஸமாவாத்து வல் அர்து இல்லா மாஷா ரப்புக். இந்த பாக்கியம் பெற்றவர்களுக்கு பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, அவர்கள் சுவனத்திலே உங்களுடைய ரப்பு எந்த அளவுக்கு நாடி இருக்கின்றானோ, இந்த வானம் பூமி எந்த அளவுக்கு நீடித்து இருக்குமோ அந்த அளவு அவர்கள் சுவனத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அது மட்டும் அல்ல, அந்த சுவனவாசிகளை பற்றி அல்லாஹ் எப்படி சொல்லி முடிக்கிறான் அப்படின்னு சொன்னா, அதான் கைரு மஜ்தூத், அவர்கள் முடிவுறாத அருள்கொடைகளை பெற்று இருப்பார்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். முடிவுறாத அருள்கொடைகள். அந்த சோனவாசிகள் என்னென்ன நாடுகிறார்களோ, என்னென்ன அவர்களுக்கு தேவையோ அத்துணையும் அல்லாஹ் அவர்களுக்கு அங்கே சோனத்தில் கொடுப்பான். அவர்கள் கேட்டதையும் கொடுப்பான், அவர்கள் நினைத்ததையும் அல்லாஹ் கொடுப்பான். கண்ணியமான சகோதரர்களே, மறுமையினுடைய அந்த நாள் ரொம்ப மிக கடுமையான ஒரு நாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், மறுமையிலே மனிதர்கள் அனைவர்களும் ஆடை இல்லாதவர்களாக, விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்களாக, செருப்பணியாதவர்களாக இருப்பார்கள் என்ற விஷயத்தை சொல்லி காட்டும் பொழுது, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அன்றைய நாளிலே ஆண்களும் பெண்களும் ஒன்றாக இருக்கும் பொழுது ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள மாட்டார்களா? நீங்க சொல்றீங்கல்ல, ஆடை அணியாதவர்களாக அம்மனமாக இருப்பார்கள் என்பதாக சொல்லுகிறீர்களே, அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள மாட்டார்களா என்று ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்கும் பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதிலை பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா, அன்றைய நாள் அவரவர்கள்
அவர்களுடைய நிலைமையை பற்றி தான் யோசித்துக் கொண்டிருப்பார்கள். யா நப்சி யா நப்சி, என்னுடைய நிலை என்னவாகுமோ என்னுடைய நிலை என்னவாகுமோ என்பதை பற்றி தான் யோசிப்பார்களே தவிர அருகில் இருப்பவர்களை பார்ப்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் இருக்காது. அவ்வளவு கடுமையானதாக இருக்கும் மறுமை நாள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரியிலே இடம்பெறுகிறது. அருமை சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, மறுமை நாள் என்பது நம்ம நினைக்கக்கூடிய சாதாரண ஒரு நாள் அல்ல. நம்ம நினைக்கக்கூடிய சாதாரண ஒரு நாள் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸிலே ஒரு சஹாபி எழுந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், எப்பொழுது கியாமத்துடைய நாள் வரும் என்பதாக கேட்டார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் அருமை தோழரே, அந்த கியாமத்துடைய நாளுக்காக நீங்கள் என்ன தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். என்ன தயார் செஞ்சு வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அதே கேள்வியை உங்களையும் என்னையும் பார்த்து நான் கேட்கிறேன். மறுமை நாளுக்காக நாம் என்ன சேகரித்து வைத்திருக்கிறோம்? மறுமை நாளுக்காக நாம் எதை சேகரித்து வைத்திருக்கிறோம்? நன்மைகளாக, அமல்களாக, சதகாக்களாக, தர்மங்களாக, மற்ற மனிதர்களிடத்தில் பேசக்கூடிய பேச்சுக்களாக, இப்படி நாம் எதை சேகரித்து வைத்திருக்கிறோம் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே காண்பிப்பதற்கு? கண்ணியமான சகோதரர்களே, இன்னும் எத்தனை நாட்கள் நாம் இந்த உலகத்திலே வாழ்வோம் என்பது நமக்கு தெரியாது. அடுத்த நிமிடம் நமக்கு உறுதியா என்று நமக்கு தெரியாது. அடுத்த செகண்ட் நாம் உயிரோடு இருப்போமா என்ற விஷயம் நமக்கு தெரியாது. எப்பொழுது வேண்டாலும் நமக்கு மரணம் வரக்கூடும். ஆனால் அந்த மரணத்திற்கு பின் உண்டான அந்த வாழ்க்கைக்காக நாம் எதை தயார் செய்து வைத்திருக்கிறோம்? தனிமையில் இருந்து யோசித்து பார்க்க வேண்டும் அருமை சகோதரர்களே. தனிமையில் இருந்து யோசித்து பார்க்க வேண்டும். நாம் என்ன அமல்கள் செய்திருக்கிறோம்? நாம் செய்த அமல்கள் சரியான அமல்களா, நல்ல அமல்களா, அல்லது தீய விஷயங்களிலே நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோமா என்ற விஷயத்தை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்த்தால் அந்த மறுமைக்காக இனி வரக்கூடிய காலங்களிலே நிச்சயமாக நாம் சேகரிக்கக்கூடிய நல்ல மனிதர்களாக நாம் மாற முடியும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் யாரை பாக்கியசாலி என்பதாக இந்த வசனங்களின் மூலமாக அறிமுகப்படுத்துகிறானோ அப்படிப்பட்ட நற்பாக்கியசாலிகளாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.